தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்டட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 2024 ஓகேங்களா. இதுக்கான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கவர்மெண்ட் ஜாப் தான். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை தான். மொத்த காலியிடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33 காலியிடங்கள் இருக்குது. இது 33 காலியிடங்களும் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கான ஜாப் வேக்கன்சிஸ் ஓகேங்களா. டைரக்ட் செலெக்ஷன்ஸ் மூலிமா மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 80,000 மணிக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மூலம் த்ரூ அவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். அதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜிஎம் ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த 5 ஓப்பனிங்ஸ்லாம் 33 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஜென்ரல் மேனேஜர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வரைக்கும் சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து லைன்ஸ் வந்து இப்போ வந்து எல்லோ லைன், க்ரீன் லைன் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த லைனை வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலிமா மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 85,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 62,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அகாடமிக்கான குவாலிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சென்னை மெட்ரோலேருந்து. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் ஓகேங்களா. கிராஜுவேட் யாராக இருந்தீங்கனாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஜிசி ஓகேங்களா, யூனிவர்சிட்டி அப்ரூவல் பை யூஜிசி ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா AICTR ஓகேங்களா. இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாவது கீழே டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கான லிங்க்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 55 ஏஜ் கேட்டகரி முடிக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு. இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.